கவுட் அப்படின்னா எப்படி பாகுபலி படத்தில் அம்பு எல்லாம் வந்து பாகுபலி அட்டாக் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம பாடியில் உள்ள யூரேட் கிறிஸ்டல் எல்லாமே நம்ம ஜாயின்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுதான் கவுட், நாட் அ கோட். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னமோ 1 or 2 ஜாயின்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஆனால் போக போக நிறைய ஜாயின்ட்ஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போது நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். கவுட் இஸ் அ பெயின்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஆர்த்ரிட்டிஸ். ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் இன் ஜாயின்ட்ஸ். தென் எக்ஸ்ட்ரா யூரிக் ஆசிட் இன் யுவர் பாடி கிரியேட்ஸ் ஷார்ப் கிறிஸ்டல். நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா யூரிக் ஆசிட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த யூரிக் ஆசிட் ஒரு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகி நம்ம ஜாயின்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம காசஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி, அதாவது ஓவர் ஃபேட் பர்சன். ரெண்டாவது ஹை பிபி. ஹை பிபி உள்ளவங்களுக்கும் இந்த கவுட் வரலாம். தென் அதிகமாக பியர் ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கும் கவுட் வரலாம். அண்ட் ஃபுட் ஆல்சோ ட்ரிகர் த கவுட் அட்டாக். நம்ம எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பியூரின் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு கவுட் அட்டாக் வரலாம். அந்த ஃபுட் என்னலாம்னா ஆர்கன் மீட், இதில் பியூரின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்கஹால், ரெட் மீட், சீ ஃபுட் அண்ட் சுகரி ட்ரிங்க்ஸ். That foods also trigger the gout attack. Why purine foods trigger the gout attack? நம்ம பியூரின் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடும்போது அது யூரிக் ஆசிடாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த யூரிக் ஆசிட் தான் யூரேட் கிறிஸ்டலாக மாறி நம்ம ஜாயின்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ பியூரின் ஃபுட்ஸ் ஆல்வேஸ் ட்ரிகர் த கவுட் அட்டாக். அண்ட் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, ஆஸ்பராகஸ் அண்ட் ஸ்பினாச். இது ரெண்டுமே ஹை பியூரின் ஃபுட்டு தான், ஆனால் இது கவுட் அட்டாக்கை கொண்டு வராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற பியூரின் ஃபுட் எல்லாமே யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். அதை நம்ம கிட்னி தான் எலிமினேட் பண்ணும். இப்போது நம்ம கம்மியாக பியூரின் ஃபுட் எடுக்கும்போது நம்ம கிட்னி அதை ஈஸியாகவே எலிமினேட் பண்ணிடும். இதுவே நம்ம அதிகமாக பியூரின் ஃபுட் கன்சிடர் பண்ணும்போது நம்ம கிட்னியால் அந்த அளவுக்கு யூரிக் ஆசிடை எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ அந்த யூரிக் ஆசிட் எல்லாத்தையும் பிளட் சர்க்குலேஷனுக்கு தள்ளி விட்டுரும். தென் யூரிக் ஆசிட் சோடியம் கூட கம்பைன் ஆகி யூரேட் கிறிஸ்டலாக ஃபார்ம் பண்ணும். இந்த யூரேட் கிறிஸ்டல் தான் நம்ம ஜாயிண்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணி நமக்கு கவுட் அட்டாக்கை கொண்டு வருது. இப்போது ரிஸ்க் ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒபேசிட்டி, அதாவது ஓவர் வெயிட் பர்சன், அவங்களுக்கு கவுட் அட்டாக் வரலாம். அண்ட் ஹை பியூரின் ஃபுட் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் கவுட் அட்டாக் வரலாம். அண்ட் ஒரு பர்சனுக்கு ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் இருக்குது அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, அதாவது ஹை பிபி இருக்குது, அவங்களுக்கும் கவுட் அட்டாக் வரலாம். அண்ட் அந்த பர்சன் ஹை பிபிக்காக சில ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, லைக் டயூரிட்டிக்ஸ், அதனாலையும் கவுட் அட்டாக் வரலாம். தென் டயக்னோசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளூயிட் டெஸ்ட். நமக்கு எந்த ஜாயிண்ட்டில் பெயினாக இருக்கோ அங்கேருந்து சில ஃப்ளூயிட்ஸ் எடுத்து அண்டர் த மைக்ரோஸ்கோப்பில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் யூரேட் கிறிஸ்டல் ப்ரெசென்ட்டாக இருந்தால் நமக்கு கவுட் அட்டாக்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் பிளட் டெஸ்ட் அண்ட் எக்ஸ்ரே. இப்போது ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் த பெஸ்ட். டயட் சேஞ்சஸ். நீங்கள் அதிகமாக பியூரின் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்தால் அண்ட் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறவங்களா இருந்தால் அதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். செகண்ட், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் உங்கள் ஜாயின்ட்ஸில் உள்ள இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். தேர்ட், யூரிக் ஆசிட் லோவரிங் ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் நம்ம பிளட்டில் உள்ள யூரிக் ஆசிட் லெவலை கம்மி பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரியல் கோட் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.